ஆவியான தேவனே, உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் 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 அப்பா. மகிமை மகிமை மகிமை. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியில் தேடி ஓடி வந்தோ, தேவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியில் தேடி ஓடி வந்தோ, தேவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயின் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயின் நேசருக்கே. சத்தத்தை வைத்து சொல்லும். கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திருரத்தமே. கல்வாரி திருப்பீடம் இயேசுவே, என் கரை போக்கும் திருரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவபலியாக ஒப்பு கொடு தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவபலியாக ஒப்பு கொடு தோமையா. கரங்களை உயர்த்தி மகிமை 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 மாட்சிமை மாறாயின் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயின் நேசரு. நீர் ஒருவரே நல்லவர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை போல ஒரு தேவன் இந்த பூமியில் அல்ல தகப்பனே. நாங்கள் கூப்பிடப்படும் பொழுது எங்களுக்காக அருகாமையில் வந்து அற்புதங்களை செய்கிறவராய், அதிசயங்களை செய்கிறவராய், நன்மைகள் செய்கிறவராய், எங்கள் அருகாமையில் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிற யெகோவாயீரே, நீர் ஒருவரே உன்னதமான தேவன், நீர் ஒருவரே உயர்ந்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. நீ நல்லவர். சொல்லுங்க. என்னை ஈசோப்பினால கழுவுங்கப்பா. உம்முடைய ரத்தத்தினால என்னை ஒரு விசை கழுவி என்னை சுத்திகரிங்க. இந்த நல்ல நாளில் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற எங்களுக்கு தகப்பனே நிறைவான பலன் உண்டாகத்தக்கதாக எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினால மகிமையில நிறைவாய் மாறத்தக்கதாக தகப்பன் இந்த நாளை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. ஓ நீ நல்லவர். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியில் தேடி ஓடி வந்தோ, தேவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியில் தேடி ஓடி வந்தோ, தேவிட்டாத பாக்கியமே. சத்தத்தை உயர்த்தி மகிமை மகிமை மாட்சிமை மாறாயின் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயின் நேசருக்கே.
ஈசோப்பினால் கழுவும். இன்றே சுத்தமாவோ, இன்றே சுத்தமாவோ, என்னை ஈசோப்பினால் கழுவும். கேளுங்க, வாயில திறந்து, இன்றே நான் சுத்தமாவே, இன்றே சுத்தமாவோ. உறைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா உம் திருவார்த்தையினால். உறைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா உம் திருவார்த்தையினால். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசரும். வாயில திறந்து சொல்லுங்க, உம்முடைய மகிமை 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 மாட்சிமை மாறாய நேசரும். சொல்லுங்க, என்னை விட்டு மாறாத, என்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல தகப்பன். மனிதர்கள் என்னை கைவிட்டாலும், உறவினர்கள் என்னை கைவிட்டாலும், இம்மட்டும் என்னை நேர்த்தியாக வழி நடத்தி வருகிற தேவனே, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் சோத்திர பலிகள், உமக்கே எங்களுடைய எல்லா துதி கன மகிமைகளை நாங்கள் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. எல்லா கனத்திற்கும் பாத்திரராய் இருக்கிற கர்த்தாவே, சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, நீர் ஒருவரே எல்லா துதிகளுக்கு பாத்திர, நீர் ஒருவரே எல்லா கனத்திற்கு உரியவர், நீர் ஒருவரே எல்லாவற்றிற்கும் பாத்திரராய் இருக்கிறீர். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைக்குரியவர், நீர் ஒருவரே மகிமைக்குரியவர், நீர் ஒருவரே மகிமைக்குரியவர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. தூபமாய் நறுமணமா துதிகளை செலுத்துகிறோ. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கே தூபமாய் நறுமணமாய் எல்லா துதிகளை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. எல்லா கணத்திற்கும் பாத்திரராய் இருக்கிற கர்த்தரை நாங்கள் உயர்த்துகிறோம். நாங்கள் மனிதனை மேன்மை பாராட்டவில்லை, எங்கள் குடும்பம் உம்மை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தகப்பனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நன்மையின் ஆலயங்களை திருப்தியாக்குகிறவ, அந்த கழுகு சமமானது போல எங்களை உயர எழும்ப பண்ணுகிறவ நீர் ஒருவரே. நல்லவரப்பா, நல்லவரப்பா, நல்லவரப்பா. தூபமாய் நறுமணமாம் துணிகளை செலுத்துகிறோ. உமக்கு தூபமாய் நறுமணம் ஆமே துதிகளை செலுத்துகிறோ. என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோம். சொல்லுங்க, என்னாலும் எப்போதும் ஆவியில நான் உண்மையிலே மகிழ்ந்து கலிகூறத்தக்கதாக ஓ ஆவியில் ஜெபிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னேசரு இயேசுவே, இயேசுவே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னேசரு. சொல்லுங்க, அவர் ஒருவர் தான் மாறாதவர். நீர் ஒருவர் தான் தகப்பனை மாறாதவர். நீர் ஒருவரே உண்மைகளின் நாயகனா இருக்கிறீர்.
சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறேன். வசனத்தை அறிக்கை பண்ணி சொல்லுங்க. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு என்ன வாக்கு தத்தங்களை தந்தாரோ அதன்படி அவர் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஒருவேளை சூழ்நிலைகள் மாறினதா இருக்கலாம். கர்த்தர் நம்மளை தாமதமாக்குகிறது ஆசீர்வாதத்துக்கு நேராய் நம்மளை நடத்தும்படியாக, அவருடைய ஜெயத்தை காணத்தக்கதாக. நாமும் பூமியில வாழப்படும் பொழுது என் தேவன் பூமியை ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்கத்தக்கதாக அவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசமாய் சொல்லுங்க. என் தேவன் என்னை நடத்துகிற விதத்திற்காக சோத்திரம் 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 அப்பா. உமக்கே நன்றி அப்பா, உமக்கே நன்றி அப்பா, உமக்கே நன்றி அப்பா. கல்வாரி திருப்பீடமே, என் கரை போக்கும் திரு ரத்தமே, என் கல்வாரி திருப்பீட இயேசுவே, என் கரை போக்கும் திரு ரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவபலியாக ஒப்பு கொடு தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவபலியாக ஒப்பு கொடு தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னேசரு. நன்றி அப்பா. நீர் ஒருவரே மாறாதவராயிருக்கிறேன். நீர் ஒருவரே மாறாதவராயிருக்கிறேன். மனிதர்கள் மாறினாலும் யார் மாறினாலும் தாயின் கருவில் உருவான நாள் முதல் கொண்டு இந்நாள் வரை என்னை நேர்த்தியாக பாதுகாப்பாக பத்திரமாக என்னை வழி நடத்தி வருகிற யெகோவா தேவன், நீர் ஒருவரே உண்மையுள்ளவராயிருக்கிறேன். நீர் ஒருவரே மாறாத தெய்வமாயிருக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவன் நீ செய்ய நினைத்தது எங்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் தடைபடாது, ஒருபோதும் தடைபடாது. நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் தேவன் நீர் எங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிற காரியத்தில் நீர் எங்களை நேர்த்தியாய் நடத்துகிறவராய், ஆழமாய் நடத்துகிறவராய், ஆச்சரியமாய் நடத்துகிறவராய், எங்கள் மத்தியில் உலாவி தருகிற தயவிற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல தகப்பனே, நீர் ஒருவரே உண்மை உள்ளவர், நீர் ஒருவரே உண்மை உள்ளவர். கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் தேவனை நோக்கி தேடப்படும் பொழுது தேவன் அன்னாளுக்கு பதிலளிக்கிறவராய் இருந்தார். இந்த நாட்களில் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் தேவனை நோக்கி தேடப்படும் பொழுது நாம் விசுவாசிக்கப்பட வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவன் அவருடைய ஆலயத்தில் என்னுடைய சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் கேட்டு மௌனமாய் இருக்கிறவர் மாத்திரம் கிடையாது, அவர் நமக்கு பதில் தந்து நம்மளை ஆசீர்வாதமாய் வழி நடத்த, உண்மையுள்ளவர்களாய் நம்மளை மாற்றி நேர்த்தியாய் வழி நடத்த தேவனுடைய கரம் போதுமானதாய் இருக்கிறது. ஏனென்றால் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் சொல்லப்பட்டது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். இன்று தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கப்படும் பொழுது சொல்லுங்க, தகப்பனே என்னுடைய இருதயத்தில் 1000 கவலைகள் இருக்கிறது, ஏராளமான கவலைகள் இருக்கிறது. ஆனால் நான் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கப்படும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் என் காரியத்தை ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது, மனம் கசந்து நீங்கள் அழப்படும் பொழுது தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, நீங்கள் மனம் கசந்து அழப்படும் பொழுது தேவன் அந்த சத்தத்தை கேட்டு நமக்கு விடுதலை தர அவருடைய கரம் வல்லமை உள்ளதா இருக்கிறது. பாருங்க, நாம் தேவனுடைய சமூகத்தில் அழுது ஜெபிக்கப்படும் பொழுது, நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது இன்னும் ஒரு ஆழமான ஒரு வார்த்தை அதில் 11வது வசனம் சொல்லப்பட்டது, சேனைகளின் கர்த்தாவே. நாம் தேவனை ஆராதிக்கப்படும் பொழுது அவர் ஒரு மனிதன் அல்ல, அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர் என்பதை
அன்னாள் நன்கு அறிந்திருந்தாள். அதனால தான் அந்த யாருடைய பாதத்தில் போய் அழுது ஜெபித்தா யார் நமக்கு செவி கொடுப்பார், எந்த ஒரு காரியத்தில் நான் அற்புதத்தை பெறுவேன் என்று அன்னாள் நன்கு அறிந்திருந்தாள். இன்றைய நேரத்தில் நீங்கள் விசுவாசித்து சொல்லுங்க, தகப்பனே என்னுடைய காரியத்தை மனுஷனிடத்துல கிடையாது தகப்பனே, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நான் மனுஷனுடைய பாதத்தை அல்ல, நான் கர்த்தருடைய பாதத்தை நான் தேடி ஓடி நான் வந்திருக்கிறேன். நீங்க எனக்கு ஒரு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறேன், உம்முடைய கரம் ஒன்றும் குறுகி போகவில்லை என்று விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி பாருங்க. கர்த்தர் நம்மளுடைய காரியத்தை மறவாமல் நினைத்தருளி சொல்லுங்க, மறவாமல் என்னை மறவாமல் நினைத்தருளி எனக்கு அற்புதங்களை செய்ய தேவனுடைய கரம் போதுமானதா இருக்கிறது. இன்று கர்த்தர் உங்களை மறவாமல் நினைத்திருக்கிறார், உங்கள் குடும்பத்தை அவர் மறவாமல் நினைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் தேவன் என்னை மறவாமல் நினைத்தபடினால இன்று என் விண்ணப்பத்தை கேட்டு என் கண்ணீருக்கு அவர் பதில் தந்திருக்கிறார். நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தில் தேவன் உங்கள் அழுகையும் சத்தத்தை கேட்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு பதிலளிக்கும்படியாக, உங்களுக்காக இறங்கி வந்து யாவையும் செய்யும்படியாக தேவனுடைய கரத்தில் நீங்கள் ஒரு அற்புதத்தை காணப்பட போகிறீர்கள். உங்கள் குடும்பம் தேவனுடைய கரத்தில் ஒரு அற்புதத்தை காணப்பட போகிறது. நான் விசுவாசிக்கிறேன், தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ நன்மை செய்கிறவராய் இருக்கிறேன், நீ நன்மை செய்கிறவராய் இருக்கிறேன், நீ நன்மை செய்கிறவராய் இருக்கிறேன். இந்த நாளில் விசுவாசித்து சொல்லுங்க, இந்த நாளை துவங்கப்படும் போது சொல்லுங்க, என் தேவன் என்னை மறவாமல் நினைத்திருக்கிறார். என்னை அநேகர் என்னை மறந்தாலும் தேவன் மறவாதவராய் இருக்கிறார். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், அவர் உங்களை மறக்கவே இல்லை, உங்கள் காரியத்தை அவர் மறக்கவே இல்லை. இன்று ஒரு அற்புதங்களை தேவன் உங்களுக்கு செய்து உங்கள் குடும்பத்தையும் உங்கள் காரியத்தையும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அனைத்திலையும் உங்களை ஆசீர்வதித்து தேவன் உயர்த்த போகிறார். அவர் உங்களுக்கு வல பக்கத்தில் துணையாய் நின்று உங்களை நடத்த போகிறார். நன்றி அப்பா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னேசருக்கே சதத உயர்த்தி சொல்லுங்க, எல்லா மகிமை 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 மாட்சிமை மாறா என்னேசருக்கே. நன்றி அப்பா, உமக்கே எங்களுடைய துதிகளை செலுத்துகிறோம், உமக்கே எங்களுடைய கணங்கள் மகிமைகள் எல்லாம் வச்சு நாங்கள் செலுத்துகிறோம். உம்முடைய வாக்கு தத்தத்தினால நீர் எங்களை நடத்துகிறீர், ஆச்சரியமாய் நடத்துகிறீர். அந்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.